தமிழர்களின் மண் சார்ந்த கலையான சேவல் சண்டை இவ்வுலகில் புது இடம் வைக்கிறது. மொகஞ்சதாரோ சேவல்களின் நகரம் என்ற பெருமையும் உள்ளடக்கியுள்ளது. இன்றைய திருச்சியில் ஒரு பகுதியான உறையூரில் பஞ்சேஸ்வரர் கோவிலில் யானை மேல் ஏறி வந்து சேவல் சண்டையிடும் கல்வெட்டும் உள்ளது. நம் தந்தைமார்கள் பாட்டன்மார்கள் என வழி வழியாய் செய்து வந்த இந்த சேவல் சண்டை இன்னும் மேற்கொள்ளும் தலைமுறைகளும் உள்ளன. அப்படி வீரமும் மானமும் விளைந்த தொட்டியம்மண்ணில் சேவல் சண்டைக்காக தன் சொத்தையும் சொந்தங்களையும் இழந்த வேட்டைக்காரனின் வம்சாவழி வந்த களத்தில் ஒரு கரு. முடிஞ்சிருச்சா? யாரா அது தோப்புக்குல காலத்துல இவனுக்கு இழவு கூட்டுறானுங்கடா அப்பா. யாரா இருக்கும்? அதான் திருடு இருக்குன்னே பெத்து போட்டிருக்கானுங்களே. யாரு? வேற யாரு? சிவனும் லிங்கனும் தான். டே மாப்ள, நாலு சுறுசுறுப்பாவே இல்லையே. சித்தப்ப கடை திறந்துருக்கான்னு பாரு. மாப்ள என்ன ரெடியா? காலங்கத்தில் வந்துட்டானுங்க காலாவாணி. நான் சித்தப்ப காலங்காத்தாலேயே டென்ஷனா இருக்க. வாங்க ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் போடலாம். கமலஹாசன் ஓடி வந்துடுறா. அந்தாலே என்ன கக்கத்தில் வச்சிருக்க? என்னென்ன இவங்க அட்டோலியம் தாங்க முடியல. விடுடா, சின்ன பசங்க வயிற்று பசி காத்துடுறாங்க. யாரு இவங்க? சின்ன பசங்களா? 7 கழுத வயசு ஆகுது. நீ நான் நம்ம வாழ்ற வாழ்க்கைலாம் இவங்க குடும்பம் போட்ட பிச்சாடா. ஏன்னா ஊரு சுத்தி திட்டுறாங்க இவங்க. ஏய், இவங்க ஊரை சுத்துற பசங்க இல்லடா, இந்த ஊருக்கான பசங்கடா. முடியல மாமா. சின்ன வயசுல கூட உன்னை வச்சு அழுத்திட்டேன்டா. இப்ப முடியலடா மாப்ள. அழுத்து மாமா, அழுத்து அழுத்து. ஓரமா போங்கடா. அவனுக்கு எடுக்கிறானுங்க. இந்த ஒரு பாட்டு எடுத்து விடுறது. இந்தா இப்ப எடுத்து விட்டுருவோம். ஏலங்காத்து வீசுது, எச போல பேசுது, வளையாத மூங்கில் ராகம் வளைஞ்சி ஓடுதே. என்னடா இது? நேரங்கெட்ட நேரம் சைக்கிள் செயின் அவருமா தாரே தரரரே. ஏன் விட்டு சைக்கிளோ எங்க நேரத்துக்கு வந்துருப்பாங்கயா. ஏண்டா கோழி வச்சுக்க படிக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா மாப்ள? ஏய், இது சேவாடா. தெரியும் தெரியும். எது பொட்ட கோழின்னு. கிடைக்குண்டா ஒரு நாள் பொட்டக்கோழி அறுத்து போடுறேன். ஏய், இது மாமா வெட்டி சாச்சு விடுறோம். ஏய், என்னையா என்னை தடுத்துட்டு இருக்க? துண்டு ஊரா மாப்ள. ஏய், இங்க வாங்கடா. சிவன், லிங்கம், உங்களால எனக்கு ஒரு வேலை ஆகும். ஒரு பொருளை தூக்கணும். ஏங்க நாங்க திருடங்களா இல்லைங்க? வேலை முடிஞ்சதுன்னு வைங்க, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு தரேன். இந்த ஊரும் சந்தேகப்படாது. நீங்க பண்ணா பல பேரை இறக்கி பார்த்தாச்சு. வேலை இன்னும் முடியல. உங்களால மட்டும்தான் முடியும். எந்த ஏரியால என்ன தூக்கணும்னு மட்டும் சொல்லுங்க, முடிச்சுட்டு கூப்பிடுறோம்.
முடிஞ்சிருச்சா? டேய், என்னையா தெரியும் சேவலை பற்றி? நம்ம மண்ணுக்கு காளமாடு எவ்வளோ முக்கியமோ அதுக்கு என்னையா சேவலை முக்கியமையா? ஏய், சேவை சண்டைக்கு முன்னாடி ஒரு சிலுப்பு நிற்கும் பார்த்துருக்கியா? சேவை உருவத்தில் சிங்கத்தை இந்தாரு, எங்கள் மசுறு போனால் கூட போயிட்டு போன்னு விட்டுருவோம். ஆனால் சேவலுக்கு ஒரு சின்னதாக ரெக்கையில் அடிபட்டா உசிரே போயிருமையா? ஏய், எங்களை பற்றி பேசுனா விட்டுருப்பானுவா. நீ சேவலை பற்றி பேசிவிட்ட விட்டுருவாடுங்களா? அதான் கோவப்பட்டானுவோ. நம்ம ஊருக்கு நிறைய அடையாளம் இருக்குல்ல, அந்த அடையாளத்தில் ஒன்று தான் இந்த சேவலம். நீ சேவலை பற்றி பேசல, எங்கள் அடையாளத்தை பற்றி பேசிட்ட. விடுவோமா? சேவை வாங்கியா, சண்டை பழகியா, களத்துக்கு வாயா, சண்டை செய்வோம். ஏய், அது சேவை மட்டும் இல்லையா, ரெக்க வச்ச சிங்கம். இழக்கக்கூடாதது உரிமை போல, திருடக்கூடாதது அடையாளமும். தமிழ் வணக்கம். தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் கோழி சண்டை, அதாவது சேவ சண்டை அப்படின்னு கருதப்படுற இந்த சண்டை 2 வகையான சண்டையாக நடத்தப்படுது. ஒன்று கத்திவால் சண்டை அப்படின்னும், இன்னொன்று வெத்துக்கால் சண்டை அப்படின்னும் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. சீதா, தும்மர், யாகூத், பால்ஜாவா, காதர்பேட்டை இப்படி வகையான சேவல்களை நம்ம வளர்த்துட்டு வரோம். நைக்காகும் காலில் நிறைய கருப்பு இருக்கு. இது 2 பட்சிக்கு வரும். பட்சினா முறையா இப்போ ஒரு முறை இருக்கு. இது கோழிக்காக நேரமும் இருக்குது. சேவலுக்கு இருக்குது, இந்த நேரத்துக்குள்ளே தான் கட்டணும், அது மாதிரி இருக்கு. இது இருட்டுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். இது வெளிச்சத்துக்கு கட்டலாம், ஒரு சமயம் இருட்டுக்கும் கட்டலாம். இது அதே மாதிரி தான், இது இருட்டுக்கும் கட்டலாம். அதான் பட்சி. பட்சி நிறைய இருக்கு. பட்சியில் டெய்லியும் காத்தால இருந்துச்சோன்னா 10 கடலையா, ஒவ்வொரு சேவலுக்கும் 10 கடலை, தக்காளி, தேங்காய் இதெல்லாம் போடுவோம். நல்லா உடம்பு போடுவோம். தேங்காய்லாம் போட்டோம், நல்லா உடம்பு வரும். அது மாதிரி அப்புறம் சாயந்தரம் ஆனால் கம்பு வைப்போம். ஒரு நேரம் தான் கம்பு. அப்புறம் தண்ணி மேக்சிமம் இருக்கும், கூட வச்சிருப்போம். காத்தாலே தண்ணி இருக்கும். இது பேர் மயில் சங்கரிப்பியா. இது வீட்டு 4 கிலோ 4.5 கிலோ வரும். இதை மயிலுன்னு சொல்லுவாங்க. இது பேர் கீரி, செங்கீரி இதுக்கு பேர். இது கோழி மயிலியாது, கோழி சங்கரிப்பு இது பேர். இது பேர் கோழிக்காகம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 5 கிலோ வரையாது. நல்லா தரமான கோழியை தான் நாங்கள் கொடுப்போம். சரியில்லை, அது பயந்துக்கும், சண்டை சரியில்லை அப்படின்னா நாங்கள் அதை கொடுக்க சேல்ஸ் பண்ண மாட்டோம். இப்போ இதில் நம்மளுக்கு வருமானம்லாம் ஒன்றும் வரப்போகுது. செலவு தான் அதிகமாக வரும். நம்ம பேருக்காக தான் நம்ம வளர்க்குறோம். பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. இதுக்கு உணவுன்னு பார்த்தோம்னா கடலை, கம்பு, சோளம் இதெல்லாம் சேர்த்து தான் நல்ல உணவாக அதை வளர்க்கறதுக்கான எல்லா பயிற்சியும் கொடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் பயிற்சின்னு சொல்லும் போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கு நீச்சல் பயிற்சி சொல்லித்தரது, நம்ம சேவலை களத்துக்கு தயார்படுத்துறதுக்கான ஒரு விஷயம். இப்படி உலகங்கள் பொது இடமாகவும், அதே மாதிரி தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடமாகவும், இன்னும் சொல்லப்போனால் நல்ல திமிராகவும் இருக்கிற இந்த சேவல் சண்டையை தடை பண்ணுறதுக்கான காரணம் என்ன? பிராய்லர் கோழியோட வருகை தான். ஆமாம், 1970 80 இந்த பிராய்லர் கோழி உள்ள வரதுனால இவங்களுக்கு இந்த சேவ சண்டைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பிராய்லர் கோழி வரதுனால சின்ன வயசுலேயே அவங்க நம்ம வீட்டு குழந்தைகள், பெண் குழந்தைகள் எல்லாமே சிறு வயதிலேயே ஏஜ் அட்டன் பண்ற ஒரு விஷயம். அப்புறம் மலைச்சிக்கல், ஆண்களுக்கு மலைச்சிக்கல், பாடி ரொம்ப ஹீட் ஆகுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஆனா காலங்காலமா வளர்த்துக்கு இந்த சேவல் முட்டையும் குட்டி போட்டு அதை நம்ம பண்ணும்போது எந்த வியாதியோ இல்லை பெருசா சொல்லப்படுற இந்த மாதிரியான உடல் ரீதியான மாற்றங்களோ எதுவும் வந்தது கிடையாது. இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த சேவ சண்டையை தடுக்க நினைக்கிறாங்க. அப்படி தடுத்தா நாட்டினம் அழியும், கார்பரேட் லாபிகள் உள்ள வரும், அதே மாதிரி மெடிக்கல் மாஃபியா பண்ண முடியும். இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனாலதான் இந்த சேவ சண்டையை தடை பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு ஜெர்சி மாடோ, இன்னைக்கு சேவ சண்டைக்கு ஒரு பிராய்லர் கோழி, ஒரு ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு போராட்டம் தேவைப்பட்டதோ இந்த சேவ சண்டைக்கு ஒரு ஆடுகளை மட்டும் பத்தாது. களம் காண்போம். நன்றி, வணக்கம்.